கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் நேற்று இரவு ஒன்றும் அறியாத பள்ளி குழந்தை கொடூரனால் கொலை செய்யப்பட்டிருக்கிறது. இன்று தமிழகமே பத்தி எரிகிறது. பெற்ற தாய் துடிக்கிறார். இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? இப்படியும் கொடூரர்கள் இருக்கிறார்கள். தாய்க்கும் தங்கைக்கும் வித்தியாசம் தெரியாத மனிதர்கள் இருந்தன்னா போனன்னா இவர்களெல்லாம் இருக்கக்கூடாது. சட்டம் தன் கடமை செய்கிறது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ஓடி விளையாடு பாப்பா அப்படி என்ற ஒரு குழந்தைக்கு நம் பெற்றோர்கள் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது இன்றைக்கு நடக்க முடிகிறதா? கல்விக்கு சென்று வீடு திரும்பியவன் விளையாட முடிகிறதா? முடியவில்லை. தைரியமாக பெண் குழந்தைகளை விளையாட விட்டு தைரியமாக தாய் இருக்க முடிகிறதா? இருக்க முடியவில்லை. இது எங்கே உருவாகிறது? ஏன் இப்படி இந்த கொடூரமான மனிதர்கள் உருவாகிறார்கள்? இது ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது போதையாகத்தான் தெரிகிறது. இந்த போதை தமிழகத்தில் இன்று புதுமையாக முதல்வர் உருவாகியிருக்கிறார். நல்ல மாநிலமாக மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இது படிப்படியாக மது ஒழிப்பை அவர் கொண்டு வர வேண்டும். இளைஞர்களும் எல்லாரும் ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு தமிழக முதல்வர் தான் முடிவு செய்ய வேண்டும். இனி அரசியலாக்க வேண்டாம். இது அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதது. எல்லாரும் குழந்தைக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். காவல்துறை தான் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இல்லை. போகும்போதே நாமளும் ரோட்டில் இருக்கும் போது குழந்தை தனியாக வருகிறதா? சம்பந்தம் இல்லாத யாரும் பார்க்கறாங்களா, பேசுறாங்களா, பழகுறாங்களா, எங்கேயாவது வேற தெரியாம வண்டியில போறாங்களா? கண்டிப்பாக நின்று கேட்க வேண்டும். இது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தாய்க்கும் நம்ம அண்ணனாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்களுக்கும் கடமையாக நம்ம செய்ய வேண்டும். ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் பாதுகாப்பும் நம்ம தமிழகமே இருந்தும் ஒற்றுமையாக செய்ய வேண்டும். இனி இதுதான் கடைசியாக இருக்க வேண்டும் என்பதை தமிழகம் விரும்புகிறது. இனி ஒருபோதும் இப்படி ஒரு கொடூர கொலை நடக்கக்கூடாது. பெண்கள் சுதந்திரமாக நம் மாநிலத்தில் இயங்க வேண்டும், போக வேண்டும், வர வேண்டும். இது தமிழக முதல்வர் இந்த கொடூரனை சட்டத்துப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர் இருந்தன்னா போனன்னா அதை பற்றி இன்னைக்கு கவலை கிடையாது. கண்டிப்பாக இந்த பெண் பிள்ளையை மாதிரி இன்னொரு பெண் பிள்ளைக்கு நடக்கக்கூடாது என்பதை தமிழகம் சொல்கிறது. எல்லாரும் இதை எதிர்பார்க்கிறார்கள். தமிழக முதல்வர் நல்ல முடிவு எடுப்பார் என்று. நன்றி, வணக்கம்.